நமஸ்காரம். இப்போ எல்லாருக்கும் அயோத்தியா போகணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய இருக்கும். ஆனால் இன்னமும் அங்கே கூட்டம் குறையலை. நம்மளுக்கு இப்போ அங்கே போயிட்டு வரதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. ஒரு பெரிய லீவு வந்தாக்க போகலாம் அப்படிலாம் நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேயே இங்கேயே ஒரு அயோத்தியா, அதாவது தக்ஷிண அயோத்தியா சேவிச்சா எப்படி இருக்கும்? அந்த கோவிலுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். கும்பகோணம் கோவில்களின் நகரம் அப்படின்னு அதுக்கு பேர். அங்கே நிறைய கோவில்கள், விஷ்ணு கோவில்கள், சிவாலயங்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னாக்க கும்பேஸ்வரர் கோவில், சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி கோவில், ராமசுவாமி கோவில் அப்படின்னு நல்ல பிரம்மாண்டமான கோவில்கள். நீங்கள் கும்பகோணம் போய் கோவில் சேவிச்செல்லாம் ஒரு கோவில் கூட சின்னதாகவே பார்க்க முடியாது. எல்லாம் ரொம்ப பெருசு 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 பெருசாக நடக்கிறதுக்கே கால் வலிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கோவில்கள், அவ்வளோ பெரிய கோபுரங்கள், ரொம்ப அழகான ஊர், ரொம்ப அழகான கோவில்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்ஷிண அயோத்தியா அப்படின்ற கோவில். என்ன கோவில் அது? ராமசுவாமி கோவில். அதுதான் அந்த கோவில். அது 5 நிலைகள் கொண்ட கோபுரம் கொண்ட பெரிய பிரம்மாண்டமான கோவில் அது. இங்கு சீதா, ராமர், லக்ஷ்மணர், ஹனுமான், பரதன், சத்ருகன் எல்லாரும் ஒரே இடத்துல ஏழிருக்கா. அப்படியே அயோத்தியாவில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்குது. இந்த கோவில் கருவறை போய் நின்றேனாலே ஒரு பெரிய ராஜ தர்பாரில் நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே ஒரு அழகான சிம்மாசனத்தில் ராமர், இடது பக்கம் சீதா, வலது பக்கம் லக்ஷ்மணன் நின்று கொண்டும், காலடியில் ஹனுமார், இந்த பக்கம் பரதன் அண்ட் இந்த பக்கம் சத்ருகனன். இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா பார்க்கலாமா? இது ஒரு பட்டாபிஷேக காட்சி. அழகான சிம்மாசனத்தில் ராமர் அமர்ந்து கொண்டு அவர் இடது பக்கம் சீதா அமர்ந்திருப்பாள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் இருக்கும் பெருமாள்களோ ராமரோ பார்த்தெல்லாம் வலது பக்கம்தான் தேவி இருப்பார். ஆனால் இங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்துன்னு இருக்கிற ராமருக்கு இடது பக்கம் சீதா இருக்கா. ஏன்னா பட்டாபிஷேகத்துக்கும் போது ராஜா என்பவர் வலது பக்கமும் ராணி என்பவள் இடது பக்கமும் உட்காருவது தான் ஒரு ஐதீகம், ஒரு வழி வழியாக வந்துன்னு இருக்க ஒரு முறை. அதனால இடது பக்கம் உட்காந்துருப்பா சீதா. ராமர் எப்படி உட்கார்ந்துன்னு இருக்கார்? அழகா வீராசனம், அதாவது ஒரு காலை மடித்து கொண்டு ஒரு காலை கீழே தொங்க விட்டுக்கொண்டு ரொம்ப கம்பீரமாக உட்கார்ந்துட்டு இருப்பார். அவருடைய வில்லை வச்சுட்டு உட்காரல. ஏன்னா ஒரு பட்டாபிஷேகத்துக்கும் போது ஒரு ஆயுதம் கையில் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லை பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் கையில் கொடுத்துட்றாரு. ஸோ அங்கே பார்த்தேன்னா லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கிறச்சே கையில் 2 வில்லோடு நின்றுட்டு இருப்பேன். அண்ட் ராமருடைய கை அழகா ஒரு உபதேச முத்திரை வச்சுண்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன். இடது பக்கம் சீதா, பரதன் அழகா வெண்கொடையை வீசிண்டு, சத்ருகுணன் ஒரு வெண்சாமரம் வீசிக்கொண்டும், அவள் என்டையர் ஃபேமிலி அங்கே இருக்கு. பட்டாபிஷேக காட்சி. அவர் காலடியில் ஹனுமார் ஒரு கையில் வீணை வைத்து கொண்டும் இன்னொரு கையில் ராமாயண புஸ்தகத்தை வைத்து கொண்டு ராமாயணத்தை இசைப்பாடி அங்கே பாடின்னு இருக்க. அந்த கர்ப்பகிரகத்தில் போய் நம்ம நின்ற உடனேவே நம்ம ஏதோ ஒரு அரசவைக்கு ஒரு பட்டாபிஷேகத்தில் கலந்துக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ ஒரு தத்துரூபமாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு தெய்வீகமாகவும் இருக்கும் இந்த கோவில். உற்சவர் ராமர் பார்த்தேன்னாக்க சீதா வலது பக்கம் ஏழியிருப்பா, இடது பக்கம் லக்ஷ்மணன். இந்த கோவிலுக்கு போனால் என்ன பலன் அப்படின்னாக்க, இங்கே கல்யாணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொண்டு சென்றால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா ராமரே அழகாக கல்யாண கோலத்தில் காட்சி தரார். அதனால இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். வெளிப்பிராகாரத்துக்கு வந்தெல்லாம் 64 தூண்கள், அதாவது ஒரு தூணும் ஒரே கல்லில், மோனோலித் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தூண்கள். அந்த ஒரு தூண்களையும் சித்திரங்கள்லாம் அப்படி வடிச்சிருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது. இதை தவிர நீங்கள் சுற்றி பிராகாரம் சுற்றி வரச்சே அங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னாக்க சித்திர ராமாயணம் ஃபுல்லும் வரைஞ்சிருக்கா. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க,
முதல் சுற்றில் மேலே இருக்கிற படத்தை எல்லாம் பார்த்துட்டே வரணும். ஏன்னா அது வந்து ராமாயணத்தினுடைய அப்படியே அந்த கதை தொடர்ச்சியாக வரையப்பட்டுள்ளது. ஸோ முதல் படங்களை எல்லாம் பார்த்து கொண்டே வந்துட்டு 2வது சுற்று வரைச்சே நடுவில் இருக்கிற படங்களை எல்லாம் பார்த்துட்டு வரணும். 3வது சுற்று வரைச்சே கீழே இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தால் கடைசியில் ஒரு பிரம்மாண்டமான பட்டாபிஷேக படம் வரையப்பட்டிருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கறதுக்கு. இந்த ஐடியா இந்த கோவிலுக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சுவைப்பட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. காளிதாஸ் இயற்றின ராமாயணத்தில் அவர் எழுதியிருக்க, அதாவது ராமர் பட்டாபிஷேகம் போது அவர்கள் தங்குவதற்குள்ள அரண்மனையில் அவர்களுடைய கதையை மொத்தமும் சித்திரமாக வடித்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதை வந்து சீதையும் ராமரும் சுற்றி சென்று பார்த்து ஒரு படத்தையும் பார்த்து, ஓ இது வந்து நம்ம வந்து சீதையை கல்யாணம் பண்ணி கொள்ள போது வரைந்த படம், இது வந்து தாடகையை வதம் செய்த போது வரைந்த படம், இது ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு செல்லும் படம், இந்த படம் அசோகவனத்தில் சீதை அந்த ராட்சசிகளுக்கு நடுவில் உட்காண்டிருக்க படம், இதெல்லாம் அவர்கள் வந்து பார்த்து ரொம்ப ரசித்து கொண்டே வந்தார்கள் அப்படின்னு காளிதாசன் எழுதியிருக்கார். அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இந்த கோவில் அப்படி வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் ரொம்ப பிரமாதமாக வரைஞ்சிருக்கா. அந்த ஒரு 3 சுற்றி வந்தால் புண்ணியம் மட்டும் இல்லை, ஃபுல் ராமாயணமும் நம்மளுக்கு நிமிஷமாக தெரிஞ்சு போயிடும். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சித்திரங்கள்லாம். இது வந்து கும்பகோணத்தில் ரொம்ப அழகாக ஒரு சொல் ஒன்றுக்கு பாணித்திரயம் கோவில் அப்படின்னு சொல்லுவாள். அது என்னன்னாக்க சக்கரபாணி, சார்கபாணி, கோதண்டபாணி. இங்கே ராமர் கோதண்டபாணி அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த 3 கோயில்களையும் சேவிச்சா எவ்வளவு புண்ணியம் சொல்லில் அடங்காது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக கும்பகோணம் போனீங்கன்னா ராமசுவாமி கோவிலை போய் கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகிய, ஒரு தெய்வீகமிக்க, ஒரு அருமையான ஒரு ராமர் சீதை ஒரு ஃபேமிலியோட ஒரு தர்பாரில் இருக்கிற காட்சியை சேவிக்கணும்னா, அதாவது தக்ஷிண அயோத்தியா இதுதான். கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக எல்லாரும் பெருமாளுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.